கமெண்ட்ல ஒருத்தருங்க கேட்டிருந்தாங்க, அம்மா நான் 2வது கல்யாணம் பண்ணியிருக்கேம்மா, ஆனால் நிம்மதியே இல்லைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். 2வது கல்யாணன்றது தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேளுங்க, சந்தர்ப்பம் சூழ்நிலைக்காக பண்ணுறாங்க. ஏன்னா கடைசி காலத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை இருக்கணும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை இருக்கணும் அதுக்காகன்னு சொல்லி ஒரு சிலர், குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்களுக்காகன்றது ஒரு சிலர், ஒரு சிலர் ஒரு ஒரு காரணத்துக்காக ஒரு சிலர். ஆனால் 2வது கல்யாணன்றதே கண்டிப்பாக தப்பு தான். ஏன்னு கேளுங்க, கண்டிப்பாக அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முதல் வாழ்க்கையை பற்றி பேசுவாங்க. ஏன்னா அப்போ நான் நிறைய பேரை கூட கண் முன்னாடி பார்த்துருக்கேன், பேசுவாங்க கூட. ஏன்னா வெளியில் பேசலைன்னாலும் சரி, அவங்க மனசில் உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி நிம்மதியாக வாழ முடியும்? நிம்மதியாக வாழ முடியாதுல்ல. ஒரு சிலருக்கு முதல் கல்யாணத்திலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமலேயே இருக்கு. எல்லாம் பார்த்து எல்லாம் வச்சு செஞ்சு முதல்லயே நீ என்ன நான் என்னன்னு சொல்லிட்டு புரிதல் இல்லாமல் இருக்காங்க. யாரோ நிறைய பேர் புரிதலோடு இருக்காங்க, ஒரு சிலரை சொல்கிறேன். அப்போ இந்த 2வது கல்யாணன்றது என்னை பொறுத்த வரைக்கும் 90% நிம்மதி இல்லாமல் தான் இருப்பாங்கன்னு சொல்லுவேன் நான். 2வது கல்யாணத்தில் 10% ஒருத்தர் புரிஞ்சவங்க இருக்கலாம். என்னை பொறுத்த வரணும் 2வது கல்யாணன்றது கண்டிப்பாக இன்னும் வேற வழி இல்லைன்ட்டு விட்டு கொடுத்துட்டு போயிடலாம், எல்லாத்துலேயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அது விட்டு கொடுத்து போனாலும் மனசுக்குள்ளன்றது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடிஞ்சவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழணும், வேற வழி இல்லை. மறுபடியும் இன்னொரு வாழ்க்கையை தேட முடியாதுல்ல. அது இன்னொரு வாழ்க்கையை தேடினா அதுக்கு பேர் வேற, அது உங்களுக்கே தெரியும். மனுஷங்க அப்படி போகிறது அது கரெக்டாக இருக்காது. கல்யாணன்றது என்ன, தெரிஞ்சோ தெரியாமலையோ இன்னொரு கல்யாணம் பண்ணுறீங்க, அதை கரெக்டாக பண்ணணும். அதை விட்டுட்டு மறுபடியும் போனால் அதுக்கு பேர் வேற. அவங்களுக்கு தான் இந்த பதிவு. இது போல் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்குங்க. நான் சொல்கிறது சரிதானே?